சங்கீதம் 30:11 சங்கீதக்காரனாகிய தாவீது பாடுகிறார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி எனும் கட்டினால் என்னை இடைக்கட்டினீர். அன்பான பிள்ளைகளே, நீங்கள் எந்தெந்த காரியத்திற்கெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா, உங்கள் சரீரத்தின் பலவீனத்தை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா, இல்லை கடன் பாரத்தை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா, இல்லை பிள்ளைக்கு திருமணமாகவில்லையே, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா, பிள்ளைக்கு நல்ல ஞானம் இல்லையே, படிப்பில் மார்க் ஒழுங்காக அடுக்க முடுக்கானே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா, இல்லை காலேஜில் படிக்க வைப்பதற்கு பிள்ளைகளுக்கு பணம் கட்ட முடியவில்லையே என்று சொல்லி எந்தெந்த காரியம், எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் எந்தெந்த காரியத்திற்கெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். ஹல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் என்று ஒன்றுமே கிடையாது. நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அதே அதிகாரத்தில் 4வது வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவரை துதித்து அவரை கீர்த்தனம் பண்ணி அவரை சந்தோஷப்படுத்துவது மட்டுமே. இந்த நேரத்தில் கூட நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. இந்த நாளில் ஒரு ஆண்டவர் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். God bless you.